இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜோஷ்வா. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோஷ்வா இமை போல் காக்க 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஜிபிஎம் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வருண், டி கிருஷ்ணான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷானோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லரா இருக்காரு. ஊர்ல எவன் காசு கொடுத்தாலும் அவனை போய் கொண்டுகிட்டு ஜாலியா நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனை பார்த்து பேசி லவ் பண்ணி உண்மையை சொல்லிடுறாரு. ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. ஒரு சில வருஷம் கழிச்சு ஹீரோயினை திரும்ப பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. மெக்சிகோல இருக்கக்கூடிய ட்ரக் டான் கிட்டே இவங்க பிரச்சனை பண்றதுனால அந்த கேஸ் எடுத்து வாதாடி அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிற கதையோட ஹீரோயினை முடிச்சு கட்ட சொல்லி எல்லா கான்ட்ராக்ட் கில்லர்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோயினை சென்னை வர வச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினை காப்பாத்தினாரா, அவரோட காதல் கை குடிச்சா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஜிஎம்காக பார்த்து டிசப்பாயிண்ட் ஆனா ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. மூவில மேஜரா ஹைலைட் அண்ட் நோட்டபிள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வென்ஸை மட்டுமே நிறைச்சு கொடுத்த மூவிங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஜான் விக், பிரேக்கிங் பேட், அதுக்கப்புறம் பாப்லோ எஸ்கோபாரோட ஸ்டோரி எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்து தமிழ்ல உருட்டி கொடுத்த மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். அண்ட் இதே டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா மூவியுமே ரீக்ரியேட் பண்ணி வச்ச டோன்ல இருந்துச்சு. பார்ட் 2 தான் லீட் கொடுத்து எடுத்து வச்சிட்டீங்களோ உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு டோன்ல கொண்டு போயிட்டாங்க. இஷ்டத்துக்கு இங்கிலீஷ் பேசி காண்ட் ஏத்தி வச்சிருப்பாங்க. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாவும் எஃபெக்டிவாவும் இல்ல. படத்துல ரொமான்டிக் ஹீரோ சப்ஜெக்ட், ஹீரோயின்காக ஹீரோ இதை பண்றாருன்னா அந்த அளவுக்கு ரொமான்ஸ், லவ் சீக்வன்ஸ், அதை தாண்டி எமோஷனல் கனெக்ட் எதுவுமே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அவன் செத்தா என்ன பொழைச்சா என்னங்கிற ஆடியன்ஸை தாண்டி ஹீரோ ஒரு டைமும் ஹீரோயினை பார்த்து ஆர் யூ ஓகே நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது எங்களை யாருடா பாக்குறது, நாங்க எப்படா இதெல்லாம் பாக்குறதுன்னு நம்மள கதற விட்டுற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை நிறைச்சு கொடுத்தது மூவில ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். பட் அதை தாண்டி ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வரணுங்கிறதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் சம்பவம் பண்ணிருக்காருங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டிடி அண்ட் கிருஷ்ணா சூப்பரான சப்போர்ட்டிவ் ரோல்ஸ் பண்ணிருந்தாங்க. கிருஷ்ணாவோட ரோல் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல. ஹீரோயின் ஜஸ்ட் லைக் தட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சர்ப்ரைஸ் எலிமெண்டா ஹீரோயினுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருந்தா செமையா இருந்துங்கிற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஜிபிஎம் படம்னாலே பாட்டு அந்த அளவுக்கு சூப்பரா இம்ப்ரெசிவா இருக்கும். ரீ ரிலீஸ் பண்ணப்ப மின்னலே மூவி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நான் ரிவ்யூ போட்டேன். அவரோட இந்த மூவில பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த அளவுக்கு சிங்க் ஆகாம எஃபெக்டிவா இல்லாம போனது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துச்சு. அந்த மூவியோட கிளைமேக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. வில்லனோட கேரக்டரைசேஷன் ப்ராப்பரா எயின் பண்ணல. அதே மாதிரி கிருஷ்ணாவோட கேரக்டருமே இவங்க ப்ராப்பரா லீட் பண்ணி கூட்டிட்டு போகாம விட்டுட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்போதைக்கு மட்டும் சொல்லிட்டு அப்ரோப்ரியேட்டா கட் பண்ணிட்டு ஹீரோயினோட மெயின் டச்சுக்கு மட்டும் கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சு வச்சிருந்தாங்க. இன்ட்ரோலோடய படத்தோட கண்டென்ட் கான்ஃபிளிக்ட் எல்லாமே தீர்ந்து போனதுக்கு அப்புறமேட்டும் ஜவ்வா இழுத்து ஒரே ஒரு ட்விஸ்ட் ஃபேக்டருக்காக செகண்ட் ஹாஃப்ல படத்தை ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் தேவையில்லாம ரீல் சுத்தி கம்பி கட்டி கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸ்டோரி கூட ரொம்ப ரொட்டீனான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா இருந்தாலும் ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாவும் இம்ப்ரெசிவான டோன்ல இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா இருந்தது. நல்லா பண்றீங்கன்னு காமெடி பண்ணி உங்களையே யோசிக்க வச்சிருப்பாங்க. போலீஸ் ஒரு இடத்துலயுமே இல்ல. லாஜிக் இல்லாத கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல நரேட் பண்ணி வச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் விஷுவலா கன்வென்ஷனலா சொல்லியிருந்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் அடியால வச்சு ஹீரோ இவெல்லாம் இன்டர்நேஷனல் ஹீரோடான்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிக்க வச்சா நீங்களே கலாச்சிட்டா காமெடி பண்ணிட்டா அப்புறம் நாங்க இதுக்கு நம்மளே கேட்க வைக்கிற டோன்ல நிறைய விஷயத்த நரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி ஜிஎம்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜோஷ்வா இமை போல் காக்க மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க பெஸ்ட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.